Hey everyone, welcome back to my channel Jennysarchives. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறைய பேருக்கு கோல்ட் காஃப் ஃபீவர் அந்த மாதிரி நிறைய சிக்னஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃபீவர் டைமில் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான ரைஸ் கஞ்சி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு ஒரு துவையல் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் ஃபீவர் டைமில் நம்ம வாய்க்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா அது சூட்டபுளாக இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கும் இது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த ஃபீவர் டைமில் கொடுக்கும்போது. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் அரிசியும் பாசிப்பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரிசியும் பருப்பையும் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு இந்த காய்ச்சல் டைமில் டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்மளால் மென்று சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உடையணும், இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ மிக்சியில் ரொம்ப அரைச்சிடாதீங்க, பவுடராக ஆக்கிடாதீங்க. ஒரு 2 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எப்படி இருக்கணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசியை இதெல்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்போவுமே நிறையா இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம், இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. பிகாஸ் நமக்கு தாலில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறமா ஜீரகமும் பூண்டும் இட் இஸ் அ கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்க டைமில் நிறைய நமக்கு அது க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லிட் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. ஸோ ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததுனால ஒரு 4 விசில் விட்டிங்கனாலே நல்லா குழஞ்சி நல்லா கஞ்சி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் இல்லையா? எல்லாருமே அவங்க வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இது கூட நீங்கள் இந்த மாதிரி பருப்பு துவையல் இல்லைனா புதினா துவையல் எது நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.